தேசத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணும் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அங்க சொன்னாரு 15ல, நீ நடக்கிற பூமியை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். இங்க கர்த்தர் சொல்றாரு, நீ பார்க்கிற பூமியை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். இதை எதை சொல்றாரு ஆண்டவர்? பார்க்கிற பூமியை கொடுப்பேன்னா எதை பத்தி ஆண்டவர் பேசுறாரு? இப்ப யோசிச்சு பாருங்க. இத சொல்லும் பொழுது குறைஞ்சபட்சம் ஆபிரகாமுக்கு ஒரு 75ல இருந்து 80 வயசு. ஏன்னா கானானுக்குள்ள அவர் போகும்போது 75 வயசுன்னு 12ஆம் அதிகாரம் சொல்லுது. 80 வயசு இருக்கும். அவர் வாழ்நாள்ல பாதிக்கு மேல வாழ்ந்துட்டார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ பார்க்கிற பூமியை தருவேன். எவ்வளவு தூரம் அவரால் பார்க்க முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு 500 1/2 கிலோமீட்டர் பார்க்க முடியுமா? 1 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் பார்க்க முடியுமா உட்கார்ந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து? ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? புறஜாதிக்கு வரணும். எதுன்றது உங்களுக்கு புரியணும், அதுக்கு தான் சொல்றேன். இப்ப கானானுக்குள்ள இருந்து கர்த்தர் சொல்றாரு, நீ பாரு, நீ பார்க்கிற இந்த பூமியை நான் என்ன செய்வேன்? உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். இப்ப ஆபிரகாம் ஏஞ்சி பார்த்தாருன்னா எவ்வளவு தூரம் தெரிஞ்சிட போகுது? என்னதான் நீங்க ரொம்ப ஐ ஷார்ப்பா இருந்தாலும், எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாலும், ஒரு 2-3 கிலோமீட்டர் தெரியுமா? ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல தெரியுமா? அதுக்கு மேல என்ன செய்யாது, தெரியாது. ஆனா கர்த்தர் பிக்ஸ் பண்ணது எல்லை என்னன்னு பார்த்தா ஐப்ராத். கர்த்தர் பிக்ஸ் பண்ணது எகிப்து. அது நடந்தது. ஆனா பாக்குறது என்ன தெரியுமா? பாக்குறதுன்னு சொல்லிட்டா, நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்லிட்டா, இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், சுத்தி 4 கிலோமீட்டர், மொத்தமே சுத்த அளவு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். இதைத்தான் கர்த்தர் சொன்னாரா? இதுதான் வாக்கு தத்தமானா? அது அல்ல. ஆபிரகாம பார்க்க சொன்னது வேற, ஆபிரகாம் பார்த்ததும் வேற. வாசிங்க எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், இவன் தான் வந்துட்டானே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடையாமல்னா இவர் தான் கானானுக்குள்ள வந்துட்டாரே. அப்படின்னா எதை இவர் சொல்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு. இதைத்தான் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, நீ நோக்கி பார், நீ பார்க்கிற பூமி முழுவதும் உனக்கு நான் தருவேன். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். எதுக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, அவர் சொன்னது இந்த பூமியை குறித்து அல்ல. அவர் சொன்னது தூரத்துல உனக்கு ஒண்ணு நான் வச்சிருக்கிறேன். எது தெரியுமா? அதுதான் கைவேலை அல்லாத ஒரு தேசம், கர்த்தர் உண்டாக்கின ஒரு பட்டணம், அஸ்திவாரம் இல்லாத ஒரு நகரம், கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணுறது. அதைத்தான் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு விசுவாசத்தோட மறைத்தார்கள். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ற இரண்டாவது என்ன தெரியுமா? நீ பார்க்கிற இடம் முழுவதையும் உனக்கு தருவேன். அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க இங்க பார்க்கறத சொல்லல, உங்களுக்கும் எனக்கும் வேறொரு விஷன் ஓபன் ஆகும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலி ஒன்னு வச்சிருக்கிறாரு. அந்த விஷன் ஓபன் ஆகி அதை பார்க்கிறவர்களாய் நீங்க மாறும்போது மட்டும்தான் உங்களுடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். இன்னைக்கு நாம முழுக்க அழிகிறதையே பார்க்கிறோம். ஒரு லேண்ட் அரை கிரவுண்ட் இல்ல ஒரு கிரவுண்ட், அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய மொத்த ஆசையுமே. இது அல்ல ஒரு அரை கிரவுண்ட், ஒரு கிரவுண்ட், 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர். இதல்ல. உங்களுக்கும் எனக்கு இன்னொரு விஷன் வரணும். எந்த விஷயம் தெரியுமா? அத்தனை பேருக்கும் பைபிள்ல கவனிச்சு பாருங்க, 2 விஷன் இருக்கும், 2 தரிசனம். ஒன்று தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தரிசனம், இப்ப நீங்க செய்ய வேண்டியது. 2 இனி வருகிறதா இருக்கிறது. அந்த விஷன் தான் உங்களை ஓட வைக்கும், அந்த விஷன் தான் உங்களை நிக்க வைக்கும். இல்லனா இந்த விஷனோட ஓடுனீங்கன்னா ஒரு நாள் சோர்ந்து போவீர்கள், அல்லது ஒரு நாள் முடிந்து போவீர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ உங்களுடைய விஷன் இதுவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கானான் தான் விஷன். இப்ப நேரா கானானுக்கு யோசுவா போயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? கானானுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. கூட்டம் வந்து வேலை அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் யோசுவாவுக்கு என்ன இல்ல, வேலையே கிடையாது, அவ்வளவுதான். அப்படின்னா முடிகிற விஷன் இருக்குமானால்
நீங்கள் ஒரு இடத்தில் சோர்ந்து போவீர்கள், இல்லை முடிந்து போவீர்கள். முடியாத விஷன் ஒண்ணு இருக்கும், அதுதான் உங்களை சாகர வரைக்கும் வாழ வைக்கும். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க, ஈஸியா புரியும். இப்ப இந்த வசனம் இருக்குல்ல, எபிரேயர் 11 வாசிச்சீங்களா ஆபிரகாமை பத்தி? அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கானானுக்கு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் விஷன் என்ன? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அதை நான் உனக்கு தருவேன். வந்தாச்சு, கூடாரம் போட்டாச்சு. இப்போ ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் பிள்ளை இல்ல ஆண்டவரே, பிள்ளை வந்துடுச்சு, ஈசாக்கு வந்தாச்சு. சந்ததி இல்ல ஆண்டவரே, யாக்கோபும் வந்தாச்சு. ஏன்னா ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுக்கு 15 வயசு, யாக்கோபும் வந்தாச்சு. இனி என்ன பண்ணணும்? ஆபிரகாமுக்கு இனி பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவுதான் ஆண்டவரே, நீங்க சொன்னதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் என்ன பண்றது? அப்ப சாகர வரைக்கும் நான் சும்மா தான் இருக்கணுமா? ஆபிரகாமுக்கு அந்த கவலையே வரல. ஏன் தெரியுமா? அவனுடைய விஷன் அந்த தேசத்துக்கு வந்த உடனே கர்த்தர் வேற ஒரு விஷயம் ஓபன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல அவன் சொல்றான், இதை அல்ல, நான் வந்தது இதுக்கு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆரம்பிக்கும் போது இதுக்காக தான் ஆரம்பிச்சேன், ஆனா இங்க வந்தவொடனே கர்த்தர் என் விஷனை மாத்திட்டாரு. இது அல்ல, இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். என் விஷன் ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சு. இது எல்லாருக்கும் இருக்கும். இப்போ மோசேவை எடுத்துக்கொள்ளுங்க. பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ஓகே ரைட், வெறுத்தாச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கியாச்சு, கானானுக்கு பிரயாணப்பட்டாச்சு. வழியில கர்த்தர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வேலை, நீ சாக போற. ஓஹோ, அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? நீ கானானுக்கு கூட்டு போக மாட்ட, கண்மலையை அழிச்சுட்ட, அவ்வளவுதான், யோசுவா தான் போற, நீ போக மாட்ட. இப்போ மோசேக்கு அவ்வளவுதானா லைஃப்? இதுக்குதான் நான் பாடுபட்டோனா? இல்ல, மோசேக்கு ஒண்ணு தெரியுது, இது அல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். எனக்கு இன்னொன்னு இருக்கு, ஸ்பிரிச்சுவலி ஒரு பிளெஸிங் இருக்கு, அதை நோக்கித்தான் உன்னுடைய தரிசனம் இருக்கணும். நீங்கள் சபைக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? இந்த வேர்ல்ட்லி பெற்றக்கூடியதான தரிசனத்துக்கு இல்ல, இந்த விஷயம் இல்ல, அது இருக்கு. ஆனா இதோட உங்களுக்கு முடியாது. இப்ப நிறைய பேர் சர்ச்சுக்கு எதுக்கு வராங்க? ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும், ஒரு வீடு வரணும், ஒரு கார் வரணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும். கிடைச்சிருச்சு, என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? அடுத்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், அடுத்து என் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அடுத்து என்ன பண்ண போறீங்க? என் பேர பிள்ளை நல்லா வளரணும். இப்படியே தான் போயிட்டு இருக்கும். விஷன் இல்ல, தரிசனம் இல்ல. இப்போ இதை தாண்டி ஒரு தரிசனம் இருக்கும். என்ன தெரியுமா? எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் இங்க ஓடுவேன், அடி வாங்குவேன், எல்லாம் செய்வேன், சாவடிச்சீங்கன்னா சந்தோஷமா சாவேன். அவர் சொல்றாரு, நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகிறதை பிரயாசப்படுகிறேன். ஏன் தெரியுமா? இருந்தா உனக்கு பிரயோஜனம், விட்டாச்சா எனக்கு ஒண்ணு இருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். ஏன்னா அவன் விஷன் முழுக்க மேல இருக்கு. செகண்ட் விஷன், இங்க இருக்கிற விஷனை மட்டும் நீ புடிச்சிட்டு ஓடினா அதோட அவன் விஷன் ஓவர். அது நிறைவேறின உடனே நீ உட்கார்ந்துருவ, அதுக்கப்புறம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும். ஏன்னா ஆக்டிவா இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவனிங்க. நோவாவுக்கு 2 விஷயம். ஒண்ணு, பேழையை கட்டிட்டார், ஜலப்பிரளயம் வந்துச்சு, காப்பாத்திட்டார், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ டோர் ஓபன் ஆயிடுச்சு, எல்லாம் வெளியே வந்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ நோவாவை பொறுத்த வரைக்கும் 2வது விஷன் என்னன்னு அவருக்கு ஓபன் ஆக மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு அவகிட்ட, நோவாவையும் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1-2 வசனங்களை வாசிங்க. நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நல்லா கவனிங்க. 2வது விஷயம் அதுல ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு ஓபன் ஆகுதான் மட்டும் பாருங்க, அதுல இருக்கிறது உங்களுக்கு புரியுதான் மட்டும் பாருங்க. இந்த விஷன் ஏனோக்கு இருந்துச்சு, நோவாவுக்கும் இருக்கு. பட் நோவா புரிஞ்சிக்காம இருக்காரு. இப்ப நான் சொல்ற வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 11 இருந்து வாசிங்க பாப்போம். இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நல்லா கவனிங்க. இதான் புரியுதா? யார பத்தி பேசுறாரு தெரியுமா? என் வில்லை மேகத்தில் வை. மேகத்தில் இருக்கிற வில்லு வேற யாரும்? இயேசு கிறிஸ்து.
அழிவு வரும்போது அவர் மேகத்துல வரும். அந்த மேகத்துல உள்ளதை பார்த்தா உங்களை நான் அழிக்க மாட்டேன். நான் எப்பப்பெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் மேகத்தின் மேல் வில்லு வரும். அதுதான் இயேசு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகத்துடனே வருவார். எப்போ? நியாய தீர்ப்பின் போது வருவார். நியாய தீர்ப்பில கிருபை மேன்மை பாராட்டு. அந்த மேகத்துல வரவர் அவர்தான். இந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் புரியணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. ஏன் தெரியுமா? மரகதம்னா 12 கல் இருக்கு. 12 கல்லுல 4வது கல்லு தான் யூதா கல்லு தான் மரகதம். அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்ததுன்னா யூதா கோத்திரத்தில் வரக்கூடியதான உடன்படிக்கை அது சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்தது. அதுதான் மேகத்துல வரும். அது மேகத்துல வரும்போது கர்த்தர் அழிக்க மாட்டார். இந்த வில்லை தான் கர்த்தர் மேகத்துல வச்சாரு. உனக்கும் எனக்கும் நடுவுல, வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல அது மத்தியஸ்தம். நடுவுல வைக்கிறேன்னு சொன்னார். இந்த விஷன் நோவாவுக்கு ஓபன் ஆகல. ஆனா இந்த விஷன் ஏனோக்கு ஓபன் ஆயிடும். யூதாவின் புஸ்தகம் 14-15 வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். செகண்ட் கம்மிங். ஏனோக்கு இருந்த விஷன் என்ன? செகண்ட் கம்மிங். ஆனா அவன் பிரசங்கம் பண்ணது ஜலப்பிரளயத்தை பத்தி. அவனுக்கு விஷன் ஜலப்பிரளயத்துல உலகம் அழிய போகுது, மெத்துசலா, அதான் அவன் பிரசங்கம். ஆனா விஷன் செகண்ட் கம்மிங்க பத்தி. நோவாவுக்கு ஜலப்பிரளயத்தை பத்தினதான ஊழியம், ஆனா வில்ல பத்தினதான விஷன், மேகத்துல அவர் வருகிறார். இந்த செகண்ட் விஷன் ஓபன் ஆகல அவருக்கு. அதனாலதான் நோவா தன் கூடாரத்தில் குடித்து வெறித்து படுத்திருந்தான். அவன் படுத்துட்டான். ஏன்னா விஷன் இல்ல. விஷன் இருக்கிறவன் என்ன செய்வான்? அவைகள் வருகிறதுக்கு அவன் காத்திருந்தான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த செகண்ட் விஷன் இருந்தாதான் அவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கடைசி நிமிஷம் வரைக்கும் பூமியில காத்துக்கிட்டே இருக்கும். எப்ப வரும், எப்ப வரும், எப்ப வரும், எப்ப போவேன்னு காத்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷன் ஓபன் ஆகட்டி ஊழியத்தை முடிச்ச எல்லாம் ஓவர், இனி ஒண்ணும் இல்ல, நான் உட்கார்ந்துருவேன்னு ஏலி மாதிரி சேர்ல உட்கார்ந்துருவீங்க. ஒரு நாள் மல்லாக்க விழுவீர்கள். இதத்தான் நோவா குடித்து வெறித்து கூடாரத்தில் படுத்திருந்தான். படுத்தாச்சு. ஆனா ஏனோக்கு படுக்கல, எடுத்துக்கொள்ளப்பட்டான். காரணம் என்ன? அவன் விஷனோடு கூட இருந்தான். இனி ஒண்ணு வரப்போகுது. இந்த விஷனோட நீ ஓடிக்கிட்டே இருந்தினாதான் கடைசி வரைக்கும் ஓட முடியும். எனக்கு ஊழியம் கிடைச்சிருச்சு, முடிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துப்பாங்க, நான் ஹாயா உட்கார போறேன். நீ செத்துட்ட ஸ்பிரிச்சுவலி. அந்த விஷன் உனக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். எப்ப இயேசுவை பார்ப்பேன், எப்ப வருக வரும், எப்ப என் ஓட்டம் அங்க போய் முடியும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த பரிசுத்தவானோ செத்தான் இருக்காது. புதிய ஏற்பாட்டுல நித்திரை அடைந்தான் தான் இருக்குமே ஒழிய செத்தான் இருக்காது. பழைய ஏற்பாட்டுல அத்தனை பேரும் மரித்தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவன் விஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. ஆனால் ஆபிரகாமை பத்தி கர்த்தர் சொல்வாரு, அவன் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்கிறவன். உங்களுக்கும் எனக்கும் அதுதான் கர்த்தர் சொல்றார், நீ பார்க்கிறதை நான் உனக்கு தருவேன். உன் விஷன் எதுவா இருக்குது? நீங்க எதை பாக்குறீங்க? இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவும் கிடைக்குது, கிடைக்காமலாம் இல்ல. என்ன கிடைக்காம இருந்துச்சு? இங்க நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது கிடைக்குது. ஏதோ ஒரு நாள் கிடைக்குது. 50ல கிடைக்குதோ, 40ல கிடைக்குதோ, 60ல கிடைக்குதோ, இல்ல உங்க பையனுக்கு கிடைக்குதோ. சொல்லுவாங்க, அவங்க அப்பா நீதிமானா இருந்தாருங்க, அவன் நிமித்த கர்த்தருக்கு பிள்ளை ஆசீர்வதிச்சாரு, நல்ல வீட்டுல இருக்கிறான், கிடைச்சிருச்சு, அவன் சந்ததிக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இதானா? இது அல்ல. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 9-10 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. நல்ல கவனிங்க. இதுதான் சொல்ற செகண்ட் விஷன். இதான் 2வது தரிசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ரெடியா இருக்காங்க. ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, நம் கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தோன்றதானே காத்திருப்போம். அத பத்தின ஏதாவது ஒண்ணு வந்தாதானே காத்திருப்போம். அப்படி ஒன்னே வரலையாமா. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆனால் தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். யாருக்கு? நமக்கோ. அப்ப இந்த வெளிப்பாடு உனக்கு வரணும். எது வரணும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. என் ஓட்டம் அங்கத்தான் முடியும். என் ஓட்டம் அங்கத்தான் முடியும். அதத்தான் சாரணமராஜா அழகா சொல்லுவாங்க, எந்த ஓட்டம்
ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்திரிப்பேன். நான் இங்க செத்துட்டு வர வரைக்கும் காத்திருப்பேன். அந்த அம்மா குடிக்க மாட்டாங்க. அந்த அம்மா அப்படி முடிப்பாங்க, என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு நான் சுதந்திரிப்பேன். அதுலதான் போய் என் ஓட்டம் முடியுங்கிறாங்க. இப்போ உங்க விஷன், என் விஷன், ஃபர்ஸ்ட் விஷன் இருக்கு உங்களுக்கு. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். நல்லா கவனிங்க, லோத்து நீதிமான் தான், மாற்று கருத்தே இல்ல. பைபிளே சொல்லுது நீதிமானாகிய லோத்து அப்படின்னு சொல்லுது. லோத்து நீதிமான் தான். ஆனால் அது பாவம்னு அவனுக்கு தெரியுது. சோதம் என்பது பாவம். ரெண்டாவது, அது உள்ள நம்ம இருக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியுது. அதனால அவர் எங்க போய் உட்கார்ந்துக்கிட்டாரு? சோதோமின் வாசல்ல. மூணாவது, அந்த பாவத்துல நம்ம கலந்துடக்கூடாதுன்னு யாரோட என்ன பண்ணல, அவர் சேரல. ஆனா அவருக்கு இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாளைக்கு சோதம் அழிய போகுதுன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன தெரியாது? ஏனோக்குக்கு தெரியும் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏனோக்குக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு, நியாயம் தீர்க்க போகிறார். அதனாலேயே அவர் தேவனோடு கூட சஞ்சரித்தார், காணப்படாமல் போனார். ஆனா லோத்துக்கு நீதிமான் தான், பாவம் செய்யாதவன் தான், பாவம் செய்ய கூடாதுன்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் அடுத்து வரக்கூடியதான நியாய தீர்ப்பு என்னன்னு அவனுக்கு தெரியல. அவர் சோதம்ல போய் உட்கார்ந்துக்கிட்டார் வாசல்ல. மறுநாள் அழிய போகுது, அன்னைக்கு நைட் அழிய போகுது, அது தெரியல. அதனுடைய டிராபேக் என்ன தெரியுமா? இப்போ நியாய தீர்ப்பு செய்யற 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க நைட் அழிய போகுதுன்னு. இவர் போய் யாரையாவது இருந்தாலும் கூட்டு வான்றாரு. 2 மருமகனை கூப்பிடுறாரு. 2 மருமகனை கூப்பிடுறாரு. 2 பேரும் இவரை என்ன பண்ணா, பரியாசம் பண்ணினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு அந்த விஷன் இல்ல, இருந்திருந்தா அதை அவன் மருமகனுக்கு அவர் சொல்லியிருப்பாரு. இந்த சோதம் ஒரு நாள் நிச்சயம் அழியும், கர்த்தர் கொண்டு வருவாரு, அந்த அழிவுல நம்ம தப்பிக்கணும்பா, அந்த அழிவு நம்ம தப்பிச்சு வெளியே போயிடணும்னு இவருக்கு அந்த விஷன் இருந்திருந்தாதான் இவர் மருமகன்ட்ட சொல்லியிருப்பாரு. நோவாவுக்கு அந்த விஷன் இருந்துச்சு, மருமகள்கள் உள்ளே போயிருச்சு. லோத்துக்கு அந்த விஷன் இல்ல, மருமகன் வெளியே வரல. புரியுதா உங்களுக்கு? இந்த செகண்ட் விஷன் இருக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், இனி வரக்கூடியதான பத்தின விஷன் இருக்கணும். இன்னைக்கு சபைக்கு இப்பத்தி விஷன் இருக்கு. பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, அவங்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம தான தர்மம் பண்ணணும். கரெக்ட், இது ஃபர்ஸ்ட் விஷன். உனக்கு 2வது விஷன் இருக்கா? எப்ப வேணாலும் கர்த்தர் வருவார், எப்ப வேணாலும் நியாய தீர்ப்பு நடக்கும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அது வரும், இப்போலாம் சான்ஸ் இல்ல, இன்னும் எவ்வளவோ காரியம் இருக்கு. லோத்து நீதிமான் தான், ஆனா இன்னைக்கு வரும்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு வரும்னு தெரியாததுனால அவன் குடும்பத்தை அவன் ஆயத்த பண்ணல. லோத்துவின் மனைவி ஆயத்தப்படல. இயேசு சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், அவள் திரும்பி பார்த்து. ஆண்டவர் சொல்றாரு, வயலில் இருக்கிறவன் திரும்பாது இருக்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நல்ல நீதிமான்கள், பரிசுத்தவான் தான், நல்ல சர்ச்சுக்கு வரவங்க, தசமாங்காணிக்கு கொடுக்கறவங்க, ஏன் ஊழியம் கூட செய்வாங்க. ஆனா வரக்கூடிய விஷன் அவங்களுக்கு இல்ல, செகண்ட் விஷன் இல்ல. இந்த விஷன் மோசேக்கு இருக்கு. மோசே சொல்றாரு, எல்லாம் ஓகே, பாட அனுபவிச்சாச்சு, இனி வரும் பலன்மேல் நோக்கமாகி எல்லாம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நோ மோசே, நீ கானானுக்கு போல. ஆண்டவரே அவ்வளவுதானா? ஆனா உபாகமத்துல சொல்றாரு, நான் கடந்து போய் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனானையும் பார்க்க ஆவலா இருந்தேன். இங்கதான் மோசேயோட செகண்ட் விஷன் தெரியுது. என்ன கானானுக்கு நீங்க போக சொன்னீங்க, உண்மைதான். நான் ஏன் கானானுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அங்க போய் ஒரு மலையை நான் பார்க்க விரும்புறேன். எந்த மலை? எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல, நிறைய மலை இருக்குது. ஆனா மோசே மலைகள்னு சொல்லல, என்ன சொல்றாரு? அந்த மலையை, எந்த மலை தெரியுமா? நான் இங்க கானானுக்கு உள்ளே போறனோ இல்லையோ தெரியாது, நான் சாகரனோ இல்லையோ தெரியாது, நீங்க கொண்டு போய் என்ன புதைப்பீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும், அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலையில என்னுடைய நேசரை நான் முகமுகமாய் காண்பேன். நாங்க 2 பேரும் ஒரே மலையில உட்கார்ந்து பேசுவோம். அந்த நல்ல மலையை நான் பார்க்க ஆவலாய் இருந்தேன். இதான் செகண்ட் விஷன். அந்த விஷன் இருந்துச்சுன்னா இங்க நடக்கிறத பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க, இத பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. இது தானா நடக்கும். இந்த வேலையை நம்ம செய்யணும், ஊழியமும் பண்ணணும், குடும்பத்தை பார்க்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். ஆனா இது அல்ல, இதிலும் மேன்மையான இன்னொன்னு எனக்கு இருக்கு, அதுதான் என்னுடைய முடிவு, டெஸ்டினேஷன். அது ஓபன் ஆகாதவன் அதுல போய் ரீச் ஆக முடியாது. அப்ப என்ன ஆகும்? நல்லா படிக்கணும், சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும். பையனுக்கு என்ன சொல்லி கொடுப்போம்? டே நல்லா படிடா, இல்ல நீ நடுத்தரல நிப்ப. படிச்சா தாண்டா வேலை, நாளைக்கு பெண்ணைக்கு சம்பாதிச்சாதான் வேலை. அவன் படிச்சான், சம்பாரிச்சான், இப்ப எல்லாம் இருக்கு.
பையன் சிகரெட் பிடிக்கிறவனா மாறிட்டான், பையன் குடிக்கிறவனா மாறிட்டான். இல்ல பையன் அது கூட இல்ல, நல்ல நீதிமானாவே இருக்கிறான், விஷன் இல்லாதவனா இருக்கிறான். உங்களை மாதிரி ஆவிக்குரிய விஷன் அவனுக்கு இல்ல. ஏன் இல்ல? நீங்க அவனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் விஷனை கொடுத்தீங்க, செகண்ட் விஷனை சொல்லி கொடுக்கல. ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வாரு, உன் பிள்ளைகளுக்கு உன் கண்களுக்கு நடுவே உன் கரங்களில இதெல்லாம் செஞ்சதை எல்லாத்தையும் எழுதி போடும் பாரு. பின்னாடி நடக்கணும், எல்லாம் சந்ததி சந்ததியா போனோம், அவனுக்கு வந்து சேரணும் எல்லாம். இன்னைக்கு முதல் விஷனோடு கூட ஓடுகிற கூட்டம், நீ பார்க்கிற பூமி எதை பாக்குறீங்க, இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதையும் தாண்டி ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும். எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அதுதான் என்னுடைய டெஸ்டினேஷனாக இருக்கணும். அதை நோக்கி நான் ஓடணும். அதை என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனால் நமக்கோ அதை ஆவியிலே கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்ப நாம அந்த விஷன் ஓபன் ஆனவங்களா இருக்கிறோமா? இல்லை. இதோட சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு ஒண்ணும் இல்லாம வந்தேங்க. இப்ப கர்த்தர் எனக்கு வீடு வாசல் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு நான் போனதுல கூப்பிடுறவனு என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? அந்த சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை பணக்காரனாக்குவாரு. அது ஒரு சர்ச்சோடைய ஃபெயிலியர். அது சர்ச்சோடைய ஃபெயிலியர். அந்திரேயா கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? வா மேசியாவை பார்க்கலாம். என்ன சொல்லி கூப்பிட்டான்? வா மேசியாவை பார்க்கலாம். வா பணக்காரனாக்குற கடவுளை பார்க்கலான்னு சொல்லல. வா 5000 பேருக்கு அப்பம் கொடுக்கிற தேவனை பார்க்கலான்னு சொல்லல. அவன் சொன்னான், வா மேசியாவை பார்க்கலாம். இதுதான் உங்கள் சபைக்கு கூப்பிடுறதுக்கு அடையாளமா இருக்கணும். எதுக்குங்க அந்த சர்ச்சுக்கு என்ன கூப்பிடுறீங்க? அந்த சர்ச்சுக்கு நீ வா, கண்டிப்பா பரலோகத்துக்கு போவ. அந்த சபையில சத்தியம் இருக்கிறது, அது பரலோக விஷனோடு இருக்கிறது. கர்த்தர் நிச்சயம் அங்கே போனா பரலோகத்துக்கு கூட்டு போவார். நான் எங்க சபைக்கு முதல்ல போகும்பொழுது, எங்க பாஸ்டர் கிட்ட போகும்போது, நாங்க ஆசீர்வாதத்துக்காக போகவே இல்லை, எந்த தேவைக்காகவும் போகல, என்ன சத்தியத்துக்காக தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க போக போக எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு, அங்க நிச்சயம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போறதுக்கான எல்லா காரியமும் அங்க இருந்துச்சு. எங்க பாஸ்டர் அப்படித்தான் எங்களுக்கு போதிச்சு கொடுத்தாங்க. 14 கிட்டத்தட்ட 12 வருஷம் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படிதான் எங்களுக்கு போதிச்சு கொடுத்தாங்க ஆண்டவர். அவங்க வழியாக ஒரு நாள் வந்தது, எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது அவர்களுக்கு சத்தியத்துக்கு தேவையான ஒரு இடம் தேவைப்பட்டது. இப்போ நாங்க கொண்டு போய் சத்தியம் எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல தான் விட்டுருக்கிறேன். இப்பவும் சொல்றேன், நான் என் பிள்ளைகளை சர்ச்சு பெருசா இருக்கு, ஏர் கண்டிஷன்ல இருக்கு, பெரிய பெரிய ஆளுங்க வராங்க, பெருசா இருக்குன்னு நான் பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு சத்தியம் கிடைக்குதா. ஏன்னா நான் பணக்காரன் ஆகணும் போல நான் சத்தியத்துக்காக போனேன். எனக்கு தேவையான பணத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனா பணத்துக்காக போனேன்னா பணம் கிடைக்கும், சத்தியம் கிடைக்காது. பணம் உலகத்தில் வாழ பயன்படும், சத்தியம் தான் பரலோகத்திற்கு போகிறதுக்கு பயன்படும். பரலோகத்துக்கு போனோம்னா சத்தியம் இருக்கணும், இந்த விஷனோட சர்ச் இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அடுத்த விஷன் அதை ஓபன் பண்ணி விடணும். அடுத்து ஓபன் பண்ணி விட்டா தான் நீங்க போக முடியும். இன்னைக்கு நாம அந்த இடத்துல பாக்குறவங்களா இருக்கிறோமா? இதுதான் கர்த்தர் உங்ககிட்டயும் எங்கிட்டையும் கேட்கிறதான ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம். ஆராய்ந்து பார்க்கணும். நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். இன்னில இருந்து ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன பிரேயர் எப்பவுமே, ஆண்டவரே எனக்கு என்னப்பா நியமிச்சிருக்கிறீங்க? ரொம்ப அழகா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், முடிக்கிறேன், கவனிங்க. எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரு, அழிவுள்ளதான இது, சாவுக்கு எதுவான இது, இது சாவுக்கான வசனமாவே மாத்திட்டோம் இல்லையா? இது அடக்காராதன வசனமாவே மாறிடுச்சு. எந்த அடக்காராதனைக்கு போனீங்கனாலும் அழிவுள்ளதான இது, அழியாமையும் சாவுக்கு எதுவான இது. அந்த சரீரத்து மேல மண்ணு போடும்போது சொல்லுவாங்க, அது சரீரத்தை பத்தியே இல்ல, அங்க வருகையை பத்தி தான் அவர் பேசுவார். 1 Corinthians 15 இருக்கும். இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், கடைசி எக்காலம் துணிக்கும் போது நாம் எல்லாம் நித்திரை அடைகிறது இல்லை. கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அது சரீரத்தை பத்தி இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச பரிசுத்தவான்களுடைய சரீரம் இப்ப வருமா? சரி, தீக்கில எரிஞ்சு போன சரீரம் வருமா? அந்த அழிவுள்ளதான் இந்த அழியாமைன்றது என்ன அர்த்தம்னா, ஆத்மா அழிவுள்ளதுக்குள்ள இருக்குது. இந்த அழிவுள்ளது கூட இருந்த ஆத்மா அழிவுள்ளதாயிடும். அதோட போச்சுன்னா ஒரு நாள் இந்த சரீரம் மர்வமாகி, ஆத்மா மர்வமாகி ஆண்டவரோட போய் என்ன செய்யும் தெரியுமா? அழியாத ஒரு சரீரம் அங்க இருக்கு, அந்த சரீரத்துல போய் அது சேர்ந்து கொள்ளும். இப்ப நான் என்ன நினைப்பேன்னா,
எனக்கு இந்த பூமியில இந்த சரீரத்தை கத்தர் கொடுத்தாரு, இங்க நான் வாழ்றதுக்கு எத்தனை வருஷமோ வருக வர வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு அழியாத ஒரு சரீரத்தை கத்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். என் ஆத்மா போய் அதோட பிக்ஸ் ஆயிடும். அந்த சரீரத்துல தான் நான் நித்தியமா அவரோட வாழ போறேன். நான் சொல்றது புரியுதா? இந்த தாட்டு தான் மோசேக்கும் இருந்துச்சு, பவுலுக்கும் இருந்துச்சு. மோசே சொல்றாரு, இந்த சரீரத்துல நான் இங்க வேணா செத்துருவேன், ஆனா மறுரூபமாகி இயேசுவோடு கூட மறுரூபமலையில நான் உட்கார்ந்து அவரை பார்ப்பேன். இதே மாதிரி தான் இங்க இது போயிடும், ஒரு நாள் வரும் அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்து கொண்டு நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போது. இப்போ பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். ஏன் தெரியுமா? இதை விட்டுட்டு அது உள்ள போய் நான் உட்காரணும்னு நினைக்கிறேன். இது எனக்குள்ள இருந்து போராட்டத்தை கொடுக்குது. அது போராட்டம் இல்லாத சரீரம், இது அழிவுக்குரியது. மாம்சம் எனக்கு எதிராக போராடுது. ரோமர் 7 சொல்றாரு, அந்த பிரமாணம் எனக்கு அகைன்ஸ்டா இருக்குது. ஆனா ஒரு பிரமாணம் இருக்கு, என் சரீரமோ நானோ போராட்டமே இல்லாம நான் என்ன நினைக்கிறேனோ அதான் என் சரீரம் பரிசுத்தமாக ஆண்டவரோடு கூட மர்வமாகி நித்தியமாய் நான் வாழ போகிறேன். அப்படி ஒன்னு அவர் பார்த்துட்டாரு. அவர் சொல்றாரு, இங்க என் கண்கள் காணல, ஆனா ஆவியில அதை நான் பார்த்துட்டேன், அதை நோக்கி நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். நம்ம அத்தனை பேருக்கும் அந்த விஷன் வரணும். ஆண்டவரே, எனக்கு ஒன்று நியமிச்சிருக்கிறீங்களே, அது என்ன? மர்ருவ மலையை பார்க்கணும்னு மோசே ஆசைப்பட்ட மாதிரி, அந்த சரீரத்தை பார்க்கணும்னு பவுல் ஆசைப்பட்ட மாதிரி, நானும் என் அழிவில்லாத சரீரத்தை பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் இது மேல எதுலயும் எனக்கு ஆசையே வராது. என்னுடைய தரிசனம் முழுக்க அதுலயே இருக்கும். அங்க போகணும் இருக்கும். அதான் செகண்ட் விஷன். அது ஓபன் ஆகணும். அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நான் எனக்கு வச்சதை சொல்றேன், அந்த மாதிரி நீங்களும் அதை கேளுங்க. ஆண்டவரே, அந்த மாதிரி நான் போகணும் ஆண்டவரே, அதுக்கு பின்னாடி நான் போகணும் ஆண்டவரே. அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எதுவும் பெருசா தெரியாது. எது வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு தெரியும், இது கொஞ்ச காலம், முடிவடைஞ்சிரும். கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல், துன்பம், துயரம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வந்துருவோம். அதுதான் உங்களுக்கு எனக்கு கத்தர் வச்ச விஷன். அதை நோக்கி ஓடுங்க, அதை தேடுங்க, அதை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்துக்கு, ஆண்டவரை, நான் கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே பார்க்க ஆசைப்படுறேன். கேளுங்க, கீழானவைகள் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் ஆண்டவர் சும்மா ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட்டு போயிடுவார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என்ன வேணுமோ அதை கத்தர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. இதுக்காக உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஸ்பிரிச்சுவலி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கிறது அதுவா இருக்கணும், நான் நடக்கிறது அதுவாக இருக்கணும், நான் சிந்திக்கிறது அதுவாக இருக்கணும். அதுதான் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. நான் அங்கே போய் வாசம் பண்ண போகிறேன். அல்லேலூயா.